ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த என்னோட ஹபி ரூம் ஃபுல்லாக பேப்பர் கசங்கி கிடக்கிறத பார்த்துட்டு, நீ எப்பத்துல இருந்துமா கவிதைலாம் எழுத ஸ்டார்ட் பண்ண, இன்னும் என்னென்ன டேலண்ட் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. கவிதைலாம் இல்லைங்க, ஃபார்முலா தாங்க எழுதி பார்த்துட்டு இருக்கேன். என்னது ஃபார்முலாவா? 10வது முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, இன்னுமுமா அப்போ படித்ததை எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க இது பாடத்தில் வர ஃபார்முலா இல்லைங்க, மந்தி பண்ணுற ப்ரொசீஜரை மண்டையில் ஏற்றுறதுக்காக தாங்க ஃபார்முலா எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, ஃபார்முலாலாம் மண்டையில் ஏறிடுச்சாமான்னு கேட்டாங்க. ஃபார்முலாலாம் மண்டையில் ஏற்றியாச்சுங்க, இனிமேல் ஸ்டவ்வில் தான் பாத்திரத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு தாங்க மந்தி பண்ண வந்துட்டேன். நானும் இதை ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணுறேன். மந்தி சாப்பிட்டா தான் மயக்கம் வரும்னு இல்லைங்க, மந்தி பண்ணுறதே மயக்கமாக தாங்க வந்துச்சு. என்ன பண்ணங்க, நல்ல சாப்பாடு வேணும்னா நாக்கு தள்ளுனாலும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு கை பாத்திரலான்னு தாங்க இறங்கிட்டேன். மந்தி பண்ணுறதுல முக்கியமான விஷயமே மந்தி மசாலா ப்ரிப்பரேஷனும் அதை வச்சு சிக்கன் மேரினேஷன் பண்ணுறது தாங்க. நாங்கள் இந்த மந்திக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் போடலைங்க, ஏன்னா என்னோட ஹபி பக்கா டீ டோட்டலருங்க. சும்மா ஃபன்னுக்கு தாங்க, என்கிட்ட சாக்கோல் இல்லைங்கிறதுனால தாங்க இந்த பஞ்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.